திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தா பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார முதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறை என்று சொல்லக்கூடிய திருமந்திரம் என்ற நூலை நாம் தற்போது சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவும் அடைதல், திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று வழிநடத்தும்படி கூறி அமைக்கிறோம். நன்றி, வணக்கம். ஐயா வாங்க ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. திருச்சிற்றம்பலம். முதலில் திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. சிவசெல்வி அம்மா வாங்க. சிவா. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருஞான சம்பந்த நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி பரஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் பாய்ந்த திருவாளிய முதல் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆளவாயர் ஒரு காரை களம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிக்கீரர் கல்லாடனார் ஒன்கபிலர் பரணார் மெய்யுணரும் இளம் பெருமானோடு ஒங்கும் மதிராவடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி தேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருமுறை கோயில் செல்வம் அடைதல். வாங்க தாமோதரையா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 புவனம் உய்ய இருள் கடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள்நலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருள்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்து யாத்திரை பத்தில திருக்கதவம் திறக்கு பாடல். ராணியம்மா சவுண்ட் இல்லையா? வாங்க ராணியம்மல்ல. படிக்க. சிவா. திருக்கதவம் திறக்க பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பெண்ணை நீர் அம்மாழங்கி அகற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் இறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன்
திருத்தால் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயகன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். வாங்க, அடுத்து திருப்பள்ளி எழுச்சி சிவ கௌசல்யாமா வாங்க. சிவாயனம் 6வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்பூரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. இப்பிறப்பறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இப்பிறப்பறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியாரடிமை அறிவாய் போற்றி, அமரர் பதியாள வைத்தாய் போற்றி. ஆட்சி உலகை உடையாய் போற்றி, அடியார்க்கு அமுதலாம் ஈவாய் போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 428வது நாளாக நடராஜையா நெட்டை குடலை திருவடி பணிதல் என்று சொல்லி தலைப்பை மாற்றி அப்பர் பெருமான் அருளிய திருத்தொண்ட தொகை பாண்டார். அதுல முதல் பாட்டுல கடைசி வரி திரைவிரவு தென்கடில நாடன் நடி. அது வேற மாதிரி எதுவும் படிச்சார், என்னன்னு எனக்கு புரியல. திரைவிரவு தென்கட அந்த ஆறு கடல் அலை மாதிரி இருக்கும்னு அந்த கடைசி வரையில திரைவிரவு அந்த சொல்லு வரலன்னு நினைக்கிறேன் அவர் பாடினதுல. அதை திருத்திக்கணும். வேற என்னமோ படிச்சாரு அந்த சொல்லு, எனக்கு அது தட்டுச்சு, அதனால சொல்றேன். நெட்டை கூடுதல திருவடி பணிதல் சொல்றது எவ்வளவு பொருத்தமுடையது என்பதை அந்த திருவடி திருத்தாண்டகம் மட்டுமல்ல, திருமூல திருமந்தத்திலே ஒரு பாட்டு இருக்கு. மந்திரம் ஆவதும் மாமருந்தாவதும் தந்திரம் ஆவதும் தானங்களாவதும் சுந்தரம் ஆவதும் தூநெறியாவதும் எந்தை பிரான் தன் இணையடிதானே. எல்லாமே பெருமானுடைய திருவடிதான். எல்லாம் சிவனன்னன் என்றாய் போற்றி என்ற அடையாளமாக அமைந்த அந்த திருமந்திர பாடல் அதுதான் திருவடி பணிதல், அதுதான் நெட்டை கூடல். அந்த நெட்டை கூடல் எப்படி அமையும்? கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் வழியாக அமையும். கேட்டல் என்பது வெறும் காதால கேட்டு மட்டுமல்ல, கேள்வி கேட்டல். நேற்று நம்ம படிச்சோம், கேள்வி கேட்டு அமைதல். கேள்வி கேட்டாதான் சிந்திக்க தோணும், சிந்தித்தாதான் தெளிவு வரும், தெளிவு வந்தாதான் நெட்டை கூட முடியும். அதனால கேள்வி கேட்கணும். அதனாலதான் யாராவது கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி பழகணும். என்னோட வாட்ஸ்அப் மெசேஜ் சொல்ல யாராவது கேட்கிற கேள்விக்கு தான் பதிலா இருக்கும். நான் என்னோட சுயமா நான் எதுவும் பண்றதே இல்லை, ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாது. யாராவது கேள்வி கேட்பாங்க, அதை வச்சு சிந்திப்பேன். அந்த சிந்திப்பின் மூலமாக தெளிவு வரும், அந்த தெளிவினாலே நெட்டை கூடலாம். அதை நம்முடைய திருமூல நாயனார் இப்படி சொல்லி காட்டுகிறார். மந்திரம் திருமந்திரம் அல்லவா, அதனால மந்திரம் ஆவதும் மாமருந்தாவதும் தந்திரம் ஆவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூநெறியாவதும் எந்தை பிரான் தன் இணையடிதானே. மந்திரமாவதும் இணையடிதானே, மாமருந்தாவதும் இணையடிதானே, தந்திரமாவதும் இணையடிதானே, தானங்களாவதும் இணையடிதானே, சுந்தரமாவதும் இணையடிதானே, தூநெறியாவதும் இணையடிதானே,
எந்தை பிரான் தன் இணையடிதானே, எந்தை பிரான் தன் இணையடிதானேன்னு அப்படி ஒரு இதுவா மூலாதாரத்திலிருந்து பொருவனுக்கு அந்த 6 ஆதாரங்களை ஏற்றி தந்த திருவடியை கீழேர்ந்து மேலே ஏற்றி நிறுத்துதல் தான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க என்று சொல்லி இன்றைய திருமூலர் திருமந்திரத்துல திருமுறை தமிழோசையில நேற்று வரைக்கும் அந்த கல்லாமேற்கு படிச்சாங்க 22வது பகுதி, இன்னைக்கு 23வது பகுதி. 23 தானையா? 23 நடுவு நிலைமை. முதல் பாட்டு யாரை படிக்குது? நடராஜையா, மாணிக்க நடராசனார். நன்றிங்க ஐயா, நன்றி. அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கிக் கொள்கிறோம். திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நடுவு நின்றார் கன்றே ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் கன்றே ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவார், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே. நன்றிங்க ஐயா. யானும் சொல்லுங்க, நானும் சொல்லாதீங்க நடராஜா, யானும் சொல்லுங்க. நானும் இருக்கும் ரெண்டு, அது பாட பேதம்னு பேரு. யான் என்று சொன்னாலும் ஞான் என்று சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான், சொல்லு ஒண்ணுதான். என்ன அது எழுத்துதான் வேற தவிர, நான் என்பதும் ஒரு அகங்காரம். அதை யான் என்று யான் எனது என்றும் செருக்கறுத்தல்னு சொல்லுவாங்க, நான் அகங்காரம் சொல்லுவாங்க. அது பாடபேதம் சொல்லுவாங்க, அதுவும் தப்பு இல்லை. இந்த நடுவு நிற்றல் என்பது என்ன, நியாயமா நடந்துகிறது அப்படின்னு சொல்றது ஒரு உலகியல். ஆனா அருளியல் நிலையிலே எது நடுவு நிற்றல்னு கேட்டா, பெருமான் நமக்கு தானும் தன் தையலுமாக அருள் செய்கிறான், அவனுக்கு இடையிலே நிற்றல் என்று சொல்லி நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுவார். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய், பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேனே. அப்ப நடுவு நிற்றல் என்பது அடியார் நடுவிலே நிற்றல் என்பதை மணிவாசகர் சொல்லி காட்டுகிறார் என்று இந்த பாட்டுக்கு எங்க ஐயா உரை எழுதும் போது அதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அதாவது அதுதான் நடுவு நிற்றல் அப்படின்ற. அடியார் நடுவில் இருந்தால் நாம் இறைவனுடைய திருவடி பேரு அடையலாம். இப்ப நான் சொன்ன அந்த பாட்டு இருக்கேன், மந்திரம்மாவது பாட்டு, அந்த பாட்டு எங்க இருக்குதுன்னு கேட்டா 10ஆம் திருமுறையில 6ஆம் தந்திரம். 6ஆம் தந்திரத்துல அதுக்கு திருவடி பேருன்னே தலைப்பிட்டு இருக்காங்க. அந்த திருவடி பேர் தலைப்புல இந்த பாட்டு வந்து எத்தனாவது பாட்டு? இதுல 15வது பாட்டு. மந்திரம் ஆவதும் மாமருந்தாவதும். எனக்கு அந்த தலைப்பை மாத்தினால எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு, அதனால அதை குறிச்சு வச்சுக்கலாம். 10ல 6, அதுல 6ஆம் தந்திரம், அதுல 2வது தலைப்பு திருவடி பேரு, அதுல 15வது பாடம். வாழ்க வாழ்க. எதை சொன்னா அந்த இடத்த சுட்டி காட்டேன். ஏதோ நானும் கேள்விப்பட்ட பாட்டு அனுப்புனேன், அப்படி இல்லை, அதை நினைவு கூர்ந்தா ஞாபகம். மந்திரமாவதும் அமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் துணெறியாவதும் எந்தை பிரான் தன் இணையடிதானே. எந்தை பிரான் தன் இணையடியாவது மந்திரம், அப்புறம் மாமருந்து, தந்திரம், தானம், சுந்தரம், தூணெறி. அந்த 6 நெறி, அந்த 6 நிலை, அந்த 6 நிலை தான் 6 ஆதாரங்கள். மூலாதாரம் அதை மந்திரமாவது அந்த மூலாதாரத்திலிருந்து ஒரு ஆதாரம் ஏற்று வந்து 6 நிலையை சொல்லி அதுதான் எந்தை பிரான் தன் திருவடி என்று திருவடி பேர் என்ற தலைப்பில 6ஆம் தந்திரத்துல 2வது பகுதியில
15வது பாட்டுல இந்த செய்தியை சொல்றேன். வாழ்க 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 திருவடி பணிதல் என்பதை இந்த பாட்டை ஆதாரமா வச்சு அந்த நெட்டை கூடலை முயற்சித்தல். கூடல் என்பது பெருமான் தான் நமக்கு கூட்ட வேண்டும், நாம் அதற்கான முயற்சிகளை செய்வது நம்முடைய வேலை. அது எதனால் அமையும்? கேள்வி கேட்பதனாலும் அந்த கேள்விக்கு பதிலாக சிந்தித்தனாலும் வருகிற தெளிவு, அந்த தெளிவினாலே கிடைக்கிற அது நெட்டை கூடல். அதுதான் கேள்வி கேட்டு அமைதல்னு நேற்று படிச்சது. அந்த கேள்வி கேட்ட நம்ம என்ன பண்ணோம்? நடுவு நிற்றல் என்பது இன்னைக்கு நடுவு நிற்றல் என்பது அடியார் நடுவுள் நிற்றல் என்ற மணிவாசகர் வாக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. அதுல 2வது பாட்டு நடுவு நின்றார். சரஸ்வதி அம்மாவா? ஓம் நம சிவாய. நடுவு நின்றால் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றால் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றால் நல்ல நான் மறையோதி, நடுவு நின்றால் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றால் நல்ல நான் மறையோதி, நடுவு நின்றால் செல்ல நடுவு நின்றால் செல்லர் ஞானிகளாவார், நடுவு நின்றால் செல்லர் ஞானிகளாவார், நடுவு நின்றார் நல்ல நம்பனுமாமே, நடுவு நின்றார் நல்ல நம்பனுமாமே. ஓம் நம சிவாய. நடுவு நின்றார்னா அடியார் நடுவுள் நிற்றல் மணிவாசகர் சொன்னதை பார்த்தோம். இப்ப இந்த திருமூல நாயனார் சொல்றார், நடுவு நின்றார் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றார் நல்ல நான்மறை ஓதி. திருமாலும் பிரமனும் கூட நடுவு நின்றார்களாம். எப்படி நடுவில் நின்றார்கள்? அந்த நான்மறையாகிய 5 எழுத்து ஓதுவதன் மூலமாக நடுவில் நின்றார். இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா, நம்முடைய திருமுறையில எல்லாமே நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் சொன்ன செய்தி தான். அந்த இந்த பாட்டு 5 எழுத்துல அந்த 9வது பாட்டு எப்பவுமே அந்த இதுல பாட்டு வரும் இல்லையா? திருமாலம்பரம் பத்திய பாட்டு எல்லா பதிகத்திலையும் வரும். அதுல 5 எழுத்து பாட்டு அப்படிதான் இருக்குது. கார்வணன் நான்முகன் காணுதற்கொணா சீர்வன சேவடி செவ்வினாள் தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வணமாவன 5 எழுத்துமேனே அவர்களும் 5 எழுத்து ஊதி அடியார் நடுவுள் நின்றார் என்று ஞான சம்பந்தர் சொல்ற பாட்டு. அததான் இங்க நடுவு நின்றார் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றார் நல்ல நான்மறை ஓதி என்று திருமூல சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அந்த பாட்டு இன்னொரு படிக்குமா இசையா? நல்லா இருக்குது. நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றால் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றால் நல்ல நான் மறையோதி, நடுவு நின்றால் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றால் நல்ல நான் மறையோதி, நடுவு நின்றால் செல்லர், நடுவு நின்றால் செல்லர் ஞானிகளாவார், நடுவு நின்றால் செல்லர் ஞானிகளாவார், நடுவு நின்றார் நல்ல நம்பனுமாமே, நடுவு நின்றார் நல்ல நம்பனுமாமே.
நடுவு நிற்றலாகிய அந்த அடியார் நடுவில் இருப்பத திருமாலும் பிரமனும் மட்டுமல்ல ஞானிகளும் அப்படி நடுவில் நின்றார்கள். ஆனா அவர்கள் சிலராக இருந்தார்கள். நடுவு நின்றாரு சில ஞானிகள். யார் அந்த ஞானிகள்? கேட்டு சிந்தித்து தெளிந்து அந்த நிட்டை குடலுக்காக முயன்ற ஞானிகள். அவர்கள் பலரா இருக்க வாய்ப்பில்லை, சிலராகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த சில ஞானிகளுக்கு நடுவில் அந்த பெருமானும் நடுவு நிற்கிறான். அவனும் அடியார்க்கு அடியாராயிருந்து நடுவு நிற்கிறான். அவன் எங்கப்பா நடுவில் நின்னா அப்படின்னு சொன்னா, நம்ம பாடுற அந்த திருமுறை ஆசிரியர்கள் பாட்டு 27 பேர்ல அவனும் ஒரு அடியானாக இருந்து நமக்கு திருமுறை ஆசிரியர்கள் ஒருவனா வந்து நின்னானே, அது நடுவு நிற்றல்னு சொல்லுவாங்க. 27 ஆசிரியர் பாடல திரு ஆலவாய் உடையான் கூட ஒரு திருமுறை ஆசிரியர் பட்டியல்ல வருவார் இல்லையா அந்த இதுல. அதனால அந்த நடுவு நின்றான் நல்ல நம்பனுமாமி என்பது திருமுறை தமிழோசையிலே திருமுறை தந்த அந்த 26 அவனும் ஒருவனாக இருந்து மதிமலி புரிசையும் ஆடக்குடன் பாட்டவன் தந்தான் அப்படின்னு சொல்லுது. நடுவு நின்றான் நல்ல நம்பனுமாமே என்று சொல்கிற செய்தி. வாழ்க வாழ்க வாழ்க. அந்த பாட்டு பாட முடியுமாம்மா? 11ஆம் திருமலை முதல் பாட்டு, மதிமலி புரிசை மாடக்கூட. சரஸ்வதி என்ன திருமுறை? முதல் 11ஆம் திருமலை முதல் பாட்டு. 16ஆம் திருமுறை முதல் பாட்டு அதுதான். திரு ஆலவாய் உடையார் திருமுக பாசுரம். பெருமான் நடுவு நிற்க நடுவு நின்றான் நல்ல நம்பருமாம் என்பதற்கு அடையாளமாக அந்த பாட்டை சொல்லுவார்கள். திருமுக பாசுரம். திருப்பாசுரம் என்பது வாழ்க அந்த ஞான சம்பந்தப்பட்டது. இது திருமுக பாசுரம். சேரமான் பெருமாளுக்கு பாணருக்காக கொடுத்த அந்த கவிதை பாடல். 16ஆம் திருமுறை முதல் பாட்டு. சிவா டாட்டார்களை போய் முதல் பாட்டு. 10க்கு அப்புறம் 11, அதுல முதல் பாட்டு. 12 லைன் தான் இருக்கும். 16 திருமுறை எடுக்கல. மெய்ப்பொருள் நாயனார் புராணம் வந்து 5ஆம் அது இல்லம்மா, அது இல்ல 10ஆம் மெய்ப்பொருள் நாயனார் 12ஆம் திருமுறை. நான் சொல்றது 11ஆம் திருமுறை. 10க்கு அப்புறம் 11. 11ஆம் திருமுறை முதல் பாட்டு. சிறப்பு இருக்குதுங்க. திருமுக பாசுரம் சிறப்பு மலர். மதிமலை புரிசை மாடக்கூட. அவன் அந்த திருமுறை ஆசிரியர்கள் ஒருவனாய் அடியார்களுக்கு திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர்ல அவனும் ஒருவனாக இருந்து நமக்கு அந்த திருமுறை தந்தான். அந்த பாட்டு ஒரே ஒரு பாட்டு அது சேர்த்திருப்பாங்க. அது சேரமான் பெருமாள் நாயனருக்காக கொடுத்த கவிதை பாட. ஐயா சிறப்பு மலர்ல ஐயா என்னமோ சொல்றாரு பாருங்க முனுசாமி ஐயா. அது எத்தனை பக்கம் சொல்லுங்க, எடுத்துறேன். அது பக்கம் வந்து 428மா. பக்கம் 428 11ஆம் திருமுறை போட்டிருக்கோம். திரு ஆலவாய் உடைய அருளிய திருமுக பாசுரம். 428 16ஆம் திருமுறை வந்துருச்சு ஐயா. அதுல முதல் பாட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மதிமலை புரிசை மாடக்கூட இருக்கு பாத்துட்டேயா. திருமுக பாசுரம். ஒரு லெட்டர் ரைட்டிங் கத்துப்பா. இங்கிலீஷ் கத்துனா லெட்டர் ரைட்டிங் எப்படி ஃப்ரம் டு அட்ரஸ் சப்ஜெக்ட் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது இதில் தான் இருக்குது. யார் எழுத லெட்டர், யாருக்கு கொடுத்தது, எதுக்காக கொடுத்த செய்தி ஃபுல்லா அதுல இருக்கும். முதல்ல ஒரு திருமுகம்ன்றது கடிதம். ஒரு கடிதத்தை எப்படி எழுதும் தமிழ்ல கத்து கொடுத்த பாட்டு. அது அளவாய் பெருமான் கத்து கொடுத்தாரு. அதான் அப்புறம் இப்பதான் இங்கிலீஷ்காரர் லெட்டர் ரைட்டிங் கத்து நம்ம படிக்கிறோம் இங்கிலீஷ் கிளாஸ்ல. அந்த லெட்டர் ரைட்டிங்ல இல்ல, இதான் இது படிச்சா தெரியும் அந்த பாட்டு. அதுதான் பெருமான் நடுவு நிற்றல்னு சொல்லுவாங்க. அதனால 11ஆம் திருமுறை திரு ஆலவாய் உடைய அருளிய திருமுக பாசுரம். ஆமா. மல்லி பூரிசை மாட கூடல் மதிமல்லி பூரிசை மாட இலவு பால் விட்டு வருதுமா? பிரேக் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இல்ல நெட் கனெக்ஷன் வரலையா? பூரிசை நிலவு பால் நிறவரிசிற
முதல்ல கண்ணம் பாடுமா, எனக்கு பிரேக் ஆயிடுத்து, முதல்ல இருந்து பாடுங்க. மதி திருச்சிற்றம்பலம். மல்லி புரிசை மாடக்கூடல் மதி மல்லி பூரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற பரிசிற கண்ணம் பயில் பொழில் கண்ணம் அன்னம் இல்ல, அன்னம். சிறகு அன்னம், வரி சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயம். ரவரி சிற அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் பரும கொன்மோ படியன பாவ பரும கொன்மோ படியன பாவலர் பொறுமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் ஒருமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் குருமாமதிபுரை குலவிய கூடைக்கு செருமாவுகைக்கும் செருமாவுகைக்கும் சேரலன் காண்க செருமாவுகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பகில் பாணபதிரன் பண்பால் யாழ்பகில் பாணபதிரன் தன் போல் என்பால் தன் போல் என்பால் அன்பன் தன்பால் தன் போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் காண்பது கருதி போந்தனன் மண் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே மான் பொருள் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே நல்ல அருமையான இசை. வாழ்க வாழ்க. மான் பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே. ஒரு லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்னு இங்கிலீஷ்காரர் நம்ம கத்து கொடுத்தா சொல்லுவாங்க, லெட்டர் ரைட்டிங்ல ஆங்கில மோகத்துல. ஆனால் இது 9ஆம் நூற்றாண்டுல சுந்தரர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு நட்பா பழகிய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பாணபத்திரருக்காக கொடுத்த அறிமுக பாடல், அது திருமுகப்பாசுரம். கடிதம், திருமுகம் கடிதம். ஒரு கடிதம் எப்படி எழுதணும், முதல்ல ஃப்ரம் அட்ரஸ் இருக்கணும், அப்புறம் டு அட்ரஸ் இருக்கணும், அப்புறம் சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் கண்டென்ட். இதான் 4 தான் போர்ஷன். அதுதான் கத்து கொடுப்போம் சின்ன வயசுல. லெட்டர் ரைட்டிங்னு இங்க கிராமர் கிளாஸ்ல கத்து கொடுப்பாங்க இங்கிலீஷ் வாத்தியார். நான் சின்ன வயசுல படிச்சேன், இப்பெல்லாம் கத்து கொடுறான்னு தெரியல எனக்கு. அதுல முதல்ல ஃப்ரம் அட்ரஸ் யாரு, ஃப்ரம் அட்ரஸ்ல முதல் 4 வரி, முதல் 4 வரியில ஃப்ரம் அட்ரஸ் இருக்கு. மதிமலை புரிசை மாட கூடல் பதினிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் அளவாயில் மன்னிய சிவன் யான் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அது ஃப்ரம் அட்ரஸ். மன்னிய சிவன் என தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறது ஃப்ரம் அட்ரஸ். யாருக்காக அந்த லெட்டரு,
பண்பால் யாழ்மொழியில் பாணபத்திரனுக்கான வரி. அது அடுத்த 4 வரி அந்த டூ அட்ரஸ் பாண இல்ல அடுத்த 4 வரியில செருமா உகைக்கும் சேரலன் காண்க என்று சொல்லி அந்த சேரனுக்கு தான் டூ அட்ரஸ் சேரலன் சேரமான் பெருமாள் நான டூ அட்ரஸ். அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட் என்ன பண்பால் யாழ்பயில் பாணபத்திரன் தன்போல் என்பால் அன்பன். அவன் தான் பாணபத்திரன் அறிமுகம் செய்த அதான் சப்ஜெக்ட். பாணபத்திரன் அறிமுகம் செய்த அதான் சப்ஜெக்ட். என்ன கண்டென்ட்? அவனுக்கு நீ மான் பொருள் கொடுத்த வரவெடுப்பு தான் கண்டென்ட். நான் உன்னை தேடி வரேன், உன்னை பார்க்க வரேன், அதனால நீ அவனுக்கு பொருளை கொடுத்து அங்கே வச்சுக்காத என்கிட்ட அனுப்பிச்சுடுன்றாரு. நீயே வச்சுக்காத அடியார்னு சொல்லி எனக்கு காட்டாது. ஏன்னா அவன் எனக்கு தான் அடியார், உனக்கு அடியார் இல்ல, அதான் என்கிட்ட அனுப்பிச்சுட்டு திரும்பி சொன்ன மாதிரி பாட்டு இல்ல. அதனால இந்த திருமூல திருமந்திரத்துல நடுவு நின்றார் நல்ல நம்பனுமாவின் பெருமானும் அடியா நடுவில் அடையாளமாக திருமுறை ஆசிரியர்களை 27 பாடல் அவனும் ஒருவனாக இருந்து ஒரு திருமுறை ஒரு பாடல் பாடி அதை திருமுறையில இணைத்த பெருமைக்குரியவர் நம்பி ஆண்டார். நம்பி 11ஆம் திருவிழா அதை முதல் பாட்டா அவர் இணைச்சிருக்கார். 10ஆம் திருமுறைக்கும் திருமுறை வந்து தேடி எடுத்துட்டாரு. 16ஆம் திருமுறை அவர் தொகுத்தார். அவர் தொகுத்த போது அது அந்த தொகுத்த முதல் தொகுப்புல அந்த திருமுகப்பாச தொகுத்து இருக்கிறார். தேடி பிடித்து தொகுத்த அந்த சிறப்புக்குரியவர் நம்பி ஆண்டார். நம்பி அவர் தான் திருமுறையை கண்டெடுத்த சிறப்புக்குரியவர். ஆனா சிறப்பெல்லாம் திருமுறை கண்ட சோழர் ராஜராஜன் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ராஜராஜ சோழன் என்ன பண்ணா, நம்பி திருநாரையூர் வந்து நம்பியாண்டார் நம்பியை கேட்டுதான் அந்த திருமுறைகளை கண்டெடுத்து நமக்கெல்லாம் கொடுத்து அவனை உதவி நானே தவிர செய்தவர் நம்பியாண்டார் நம்பி. வாழ்க வாழ்க வாழ்க. அந்த இதுக்கு ஏற்ற அந்த பொருத்தமா வந்ததுனால அந்த செய்தி அருமை. சிறப்பான எடுத்துக்காட்டு, சிறப்பான விளக்க உரை. அருமை அருமை அற்புதம். பெரிய கொடுத்த கொடைமா இல்ல திருமுறை ஆசிரியர்கள் அவர் கொடுத்த கொடை. வாழ்க வாழ்க. நடுவு என்றார் நல்ல நம்பருமாமே. வேற நடுவு என்னன்னா நியாயப்படி நடுவு தராசபால நடுவு நிற்றல் சொல்ற ஒரு மரபு. அது உலகியல் நிலை. ஆனா இங்க நம்ம படிக்கிறது உலகியல் இல்ல, நம்ம நெட்டை குடலுக்கு முயற்சிக்கிற அந்த அருளியல் நிலை. அந்த அருளியல் பொருள் கண்டால் நடுவு நிற்றல் என்பது அடியார் நடுவுள் நிற்றல். அந்த அடியார் நடுவில் திருமாலும் பிரமணம் மட்டுமல்ல, சில ஞானிகளும் நின்றார்கள். அந்த சில ஞானிகளோட பெருமானும் நடுவு நின்றான். நடுவு நின்றான் அல்ல நம்பருமாம் என்று திருமுறை ஆசிரியனாக நின்ற 27 ஒருவனா அவன் நின்றான் என்ற செய்தியை சொல்ற அந்த திருமந்திர பாட்டு. அதுக்கு இணையான அந்த திருமுக பாசுர பாடல் நினைவு கூர்ந்தா அது வந்துடும். அப்ப ஒரு வாட்டி சொல்லிட்டா அது மனசுல அதிகமா படிஞ்சிடும் இல்லையா? பசு மரத்தாணி அறிந்தார் போல. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்த நடுவு நில 3வது பாட்டு. ஐயா சிவவாக்கியார் சன்னிதானம்னு எல்லாம் கோயில்களை பிரிச்சுன்னு உட்காந்துருக்காங்க தலப்பா கட்டிக்கிட்டு. இவங்க எல்லாம் என்னதான் செய்யறாங்க? தமிழை வளர்க்குறாங்களா? இவங்க எல்லாம் என்ன கருத்து சொல்றாங்க? அரசாங்கத்தோட உட்கார்ந்து பேசி இதெல்லாம் நீங்க வந்து அவங்க வெளியே கொண்டு வரணும்ல பாடத்திட்டத்துல. அதெல்லாம் நடக்காதியா. அது ரொம்ப அரசியல்ன்றது அது ஒரு பெரிய இதுயா. அது வந்து அவங்கவுங்க அதிகார பசியில அவங்கவுங்க ஆட்டம் போட்டுக்கிறாங்க. அது நீயா நானான்னு அதுதான் அது. அதுல போய் நம்ம தலையிட முடியாது. கேக்குறாங்க. இப்ப கூட அன்னை தமிழில் அர்ச்சனைன்னு போர்டு போட்டுக்கிறாங்க. அவ்வளவுதான். எத்தனை இம்ப்ளிமெண்ட் நான் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. சட்டத்தை கூட பேசுறாரு. அன்னை தமிழில் நாங்கள் அர்ச்சனையை கொண்டு வந்து விட்டோம், நாங்கள் தமிழ் முறையை கொண்டு பிராக்டிகலா நடக்குதானே? சும்மாதான் அரசியல் விளம்பரம். நான் செய்தானோ செய்யலானோ அது வந்து நீயா நானா போட்டி போடு. அதுல போய் நம்ம தலையிட்டு திருமுறைகள் என்றால் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணி ஊருக்கு உபதேசம் பண்றதுல திருமுறை நம்ம உணரணும். அவ்வளவுதான். நம்ம திரும்ப படிக்கிற நம்ம உணர்ந்தா போதும். நம்முடைய ஆன்மாவை நாம ஈடேற்றிக் கொள்வோம். ஊருக்கு உபதேசம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? விடுங்க. சிவாயிரம் சிவாயிரம். இதெல்லாம் வெளியே கொண்டாடாம அந்த சன்னிதானம் எல்லாம் சொல்லியாச்சு. தமிழில் திருமுறை ஆச்சரியம் இன்னைக்கு பூசா கொண்டாடல. அந்த காலத்திலே பக்தவச்சன்பர்கள் 1965லயே திருவாலய கோயில்ல அந்த காலத்துல முதல் கொண்டாந்தாங்க. 1965 குன்றக்குடி சாமியாரை வச்சு ஆரம்பிச்சாங்க. 65லயே திமுக ஆட்சி வரதுக்கு முன்னே ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் எத்தனை பேருக்கு எல்லாம் தெரியும்? அதெல்லாம் வந்து பிராக்டிகலா பாசிபிள். எல்லாம் நீயா நானா போட்டிதான். நமக்கு முன்னோர்கள் நமக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிடறாங்க, கொடுத்துட்டு போயிடறாங்க. கொடுக்காம இல்ல. இப்ப நான் மட்டும் புதுசா கண்டுபிடிச்சு நான் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி நான் சொல்லல. ஏற்கனவே நடந்ததுதான்.
இப்ப அன்னை தமிழாச்சர் எடுத்து இங்க ஸ்டாலின் பீரியட்ல வரல, பக்தாச்சலம் பிள்ளை 1965 வந்து அப்ப நான் 64 இதெல்லாம் படிச்சு உட்காந்துதான் நானே, எனக்கா தெரியும். நமக்கு முன்னாள் சொல்லிதான் அதான் செஞ்சிருக்காங்க, செய்யாம இல்ல. அதெல்லாம் வெறும் வெற்றி விளம்பரமா இருக்குதே தவிர எதுவும் வந்து நடைமுறைக்கு வரல. அது அரசியலுக்காகவும் விளம்பரத்துக்காகவும் வியாபாரத்துக்காகவும் பண்ற வேலைகள். அதுக்காக திருமுறைகள் அதுக்காக இல்ல. திருமுறை தமிழ் வந்து நம்ம ஆன்மா இடறுவதற்காக அதுக்கான முயற்சிகளை நாம் செய்வோம். பெருமான் நடுவு நின்றான்னா நான் நியாயப்படி நடக்கிறேன்னு சொல்லி இப்ப பொருள் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது இல்ல, அடியார் நடுவில் இருத்தல் தான் எது பாட்டுன்னு மணிவாசகர் பாட்டை நம்ம உணர்ந்தா அது நம்ம ஆன்மாவை ஈடேற்றம். அது நமக்கு போதும். அடுத்தவங்களை ஈடேற்ற நம்ம அடுத்த ஊருக்கு உபதேசம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? நன்றி. அடுத்தது தேவி வெங்கடேசன், சிவலலிதா லோகநாதன். மூணாவது பாட்டு. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. சிவாய நமங்கய்யா. சொல்லுங்கம்மா. நடுவில் நின்றார் சில நாணைகள் நடு நின்றார் சில தேவருமாவார் நடுவு நின்றார் சில நம்பனும் ஆவா நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே. நன்றிங்க ஐயா. ஆக நடுவு நிற்றல், நடுவு நிற்றல் என்பது அடியார் நடுவில் இருத்தல். யார் யார் நடு நின்றார்கள்? ஞானிகள் நின்றார்கள், சிலர் ஞானிகள் சிலராக இருந்தார்கள், தேவர்கள் சிலராக இருந்தார்கள். அதுல சிலர் நம்பனும் ஆவர் என்று அந்த தன்னைத்தானே சிவமாக பாவிக்கிற அந்த பாவனை உடையவர்களை நம்பன்னு சொல்லுவாங்க. அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு நடுவுல நானும் இருக்கிறேன். அதனால உண்மையான நடுவர் என்பது அடியார் நடுவில் இருத்தல் தான். அதனாலதான் அடியறி கூட்டி அதிசயம்னு அதிசயப்பத்து பாடியிருக்கார் நம்முடைய மணிவாசக பெருமான். அடியறி கூட்டி அதிசயங்களை ஒரு பாட்டுலயும் இருக்கும் அந்த அதிசயப்பத்துல. அதுக்கு தலைப்புல பார்த்தா என்ன தெரியுமா? முத்தி இலக்கணம். அதுதான் உண்மையான முத்தி. அடியார் நடுவுள் இருத்தல் தான் முத்தி என்று சொல்லி. அதனால நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே, நான் கூட அதை போய் நடுவுலன்னு நானும் அந்த அடியறி கூட்டி அதிசயத்தை வைப்பு மாடென்றும் மாணிக்க தொழி என்றும் மனத்துடை உருகாதே செப்பு நேர்முலை மடவரளி தங்கள் தத்துடை நைவேனை ஒப்பிலாதன உவமலில் இறந்தன ஒன்மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டுதன் அடியறி கூட்டி அதிசயங்கண்டாம் என்பதுதான் அடியார் நடுவுள் நானும் இருத்தல் என்று சொல்ற செய்தி. நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே. அதிசயப்பத்து படிச்சா அந்த முத்து இலக்கணம் தானா வரும் என்பது நம்முடைய மரபு. வாழ்க வாழ்க வாழ்க. சிவலலிதா லோகநாதன், அதுக்கப்புறம் சிவ வசந்தி சங்கர். அடுத்தது 4வது பாட்டியா? சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களும் திருவடி வணக்கம் ஐயா. சிவாய தோன்றிய எல்லாம் துடைப்பண்ணவன் நன்றி ஏன்று நின்ற என்றும் ஈசன் வினையடி மூன்று நின்றார் முதல்வன் திருநாமத்தை நான்று நின்றார் நடுவாகி நின்றாரே. சிவசிவ திருச்சிற்றம்பலம். தோன்றுமெல்லாம் துடைப்பன் அவனன்றி. பெருமான் என்ன செய்கிறான்? படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி என்று அவன் நமக்கு நன்மை செய்கிறான். துடைத்தல் என்பது தூய்மை செல் என்கிற நன்மை. ஆனா அதை அழித்தனக ருத்திரனாக்கே அதை வெவ்வேறு விதமா கொண்டு போயிட்டாங்க. ஆனால் தோன்றிய எல்லாம் துடைப்பன் அவனன்றி என்று நின்றார் என்றும் ஈசன் இணையடி. பெருமானுடைய திருவடி நினைத்தால் அவன் நம்மை தூய்மைப்படுத்துவான். அதுதான் அந்த அடியில நிற்றல் தான் அடியார் நிலை. அந்த அடியார் நிலைக்கு நடுவில் இருப்பதா நடுவு நிலை என்று சொல்ல இந்த பாட்டுல சொல்லி காட்டுகிறார். தோன்றியெல்லாம் துடைப்பன் அவனன்றி என்று நின்றாரெல்லாம் ஈசன் இணையடி. மூன்று என்றார் முதல்வன் திருநாமத்தை
மூன்று என்பது அவன் செய்கிற அந்த முத்தொழிலாகிய படைத்தல், காத்தல், துடைத்தல். அது அந்த தொழில் எப்படி நடக்கும்? முதல்வனுடைய திருநாமத்தாலே நடக்கும். அஞ்செழுத்து ஓதித்தான் அதை செய்ய வேண்டும். அதெல்லாம் கார்வணன் நான்முகன் காணுதற்கொணா சீர்வனச் சேவடி செவ்வினாள் தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கட்கு ஆர்வனமாவன அஞ்செழுத்து மேன்று அஞ்செழுத்து ஓது மனன்மாக அந்த முத்தொழிலை செய்தல் தான் அந்த பிரம்மன், திருமால், ருத்ரன் என்புடைய அதிகாரியுடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான்கு நின்றார் நடுவு நின்றாரே. அதனால அவர்களும் அடியாருக்கு நடுவிலே நின்று நமக்காக அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை, இறைவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க 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 வாழ்க. அடுத்தது நின்றார், நான்கு நின்றார் என்ன பொருள்? ஏற்று நின்று ஏற்றுக்கொண்டார்னு பொருளா? ஆமா, ஏற்றுக்கொள்ளுதல், ஏன்றுதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுதல். ஓகே. நான்கு நின்றார்னா அது அழுந்தி நிற்றல். நான்குதெல்லாம் அழுந்துதல்னு பேர். அழுந்தி நிற்றல். ஓகே ஓகே, நன்றியா. தோன்றி நிற்றல், ஏன்று நிற்றல். அது எதுல எதை ஏற்றுதல்? அந்த முத்தொழிலை ஏற்று நிற்றல். அதிலே அழுந்தி நிற்றல். எதுல அழுந்தனா? பெருமானுடைய முதல்வன் திருநாமத்திலே அழுந்துதல் இல்லையா? முதல்வன் திருநாமத்தை அன்று நின்றார் அப்படின்னு. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதினும் நஞ்சகம் நைந்து நினைமின்னாள் தோறும் வஞ்சகம் மற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே என்று நான்கு நிற்ற. சரிங்களா? வாழ்க 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 வாழ்க. நடுவாகி நின்றாருக்கு இலக்கணம் சொல்லுது இந்த பாட்டு. ஏதுமா? இந்த பாட்டு தான் தோன்றியலாம் துடைப்பன் பாடல். நடுவாகி நின்றார் யாரு அப்படின்றதுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுது. தோன்றிய துடைப்பன் அவன் என்று ஏன்று நின்றார் என்றும் ஈசன் இணையடி மூன்று நின்றார் முருகன் திருநாமத்தை நான்கு நின்றார் நடுவாகி நின்றாரே. நடுவாகி நின்றார் அவர் யாரு அப்படின்றதுக்கு இலக்கணம் சொல்லுது. ஆமா, நடுவாகி இலக்கணம் அது பெருமானுடைய திருநாமத்தின் அஞ்செழுத்தின் மூலமாக எந்த காரியத்தையும் செய்தல். அதனால்தான் முதல்வன் திருநாமத்தை நான்கு நின்றார். அதன் மூலமாக அந்த முத்தொழில் செய்தல், அந்த முத்தொழில் மூலமாக மும்மலத்தை ஒழித்தல். அதுதான் மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி 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 நன்றி. ஆக நடுவு நிற்றல் என்பது அடியார் நடுவுள் நிற்றல். உடையாள் உந்தன் நடுவிற்கு அந்த பாட்டு. அந்த 8ஆம் திருமுறையில 22வது பதிகத்துல அது முதல் பாட்டு. இப்ப 11வது முதல் பாட்டு மாதிரி அது 22வது பதிகத்துல முதல் பாட்டு. அந்த பாட்டு பாடலாம். நீங்க பாடினீங்கன்னா அது நடுவு நிற்று அது நிற்கும். உடையாள் உந்தன் நடுவு இருக்கும். திருச்சிற்றம்பலம். அடுத்த பகுதி போயிடலாமா? இல்ல 4 பாட்டு தான் இருக்கு. சிவ வசந்தி சங்கர் வாங்க. கல்லுண்ணாமையில கழுநீர் பசு. திருச்சிற்றம்பலம். கழுநீர் பசு பெரி பின்கயத்தேரா கழுநீர் விடாய்தங் காயம் சுருக்கும் முழுநீர் கல்யுன்போர் முறைமைய கன்றோர் செழுநீர் சிவந்தன் ஆனந்த தேரலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஆக நாம அந்த கள்ளுண்ணாமை என்று சொல்லி கள்ளுனால மயக்கம் அடைகிறோம் இல்லையா? அது பழைய காலத்து அந்த பழக்கம் நிறைய பேர் இருந்திருக்கும்னு தோணுது. அதனால திருமூலர் என்ன பண்றாரு, அதை ஒரு செய்தியாக சொல்லி அதுக்காக ஒரு நிறைய பாட்டு படிக்கிறார். நிறைய 13 பாட்டு இருக்கு அதுல இல்லையா? அதுல கழுநீர் பசுப்பெரில் கயந்தொரும் தேரா. நம்ம ஆன்மா இடறணும்னா என்ன பண்ணா அந்த பசு ஆகி அந்த ஆன்னு சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம பிறக்கும் போது என்ன பண்றோம்? பாலோட தான் பால் சாப்பிட்டு தான் பிறக்கிறோம். இறந்தாலும் பால் தான் ஊத்துறாங்க. அது நம்ம உடம்பை தேற்றும். அந்த அதே மாதிரி வயிறு நல்லா இருக்கணும்னா கழுநீர் என்று அந்த பழைய சாதம் தண்ணி நம்ம நடராஜா சொல்லுவார். காலையில வெறும் வயிற்றுல இது பண்ணக்கூடாது, ஏதாவது இந்த தண்ணி குடிக்கணும், கஞ்சி தண்ணி, பழைய தண்ணி குடிக்கணும்னு ஐயா நெட்டல் கூட சொல்லுவார்.
ஏன்னா அந்த சூட்டை கிளப்பிட சூட்டை அடக்கிறதுக்கு அந்த இருக்கார நடதையா நீராகாரம்னு பேரு. நடதை இருக்கார போயிட்டாரா? நீராகாரம்னு பேரு. அதை உண்டு நம் உடம்ப வளர்க்க வேண்டும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? வேற ஏதா அந்த பணங்கள்ல தென்னங்கள்ல உண்டு மயங்கி போகிறோம். அதனால முழுநீர் கல்லுண்பார் முறைமை அகன்றோர். அதனால்தான் நாட்டுல நடக்கிற கெடுதல்களுக்கெல்லாம் முறைமை என்ற அந்த நடுவு நிற்றல் முறைமை, நியாயப்படி நடக்கிற அந்த முறைமையிலிருந்து அவர்கள் அகன்று விடுகிறார்கள். அதனால செழுநீர் சிவந்தன் சிவானந்த திரளே. ஆக நாம் உண்மையாக எதுல மயங்கணும்னு கேட்டா பெருமானுடைய சிவானந்தத்திலே மயங்க வேண்டும். ஆனால் நாம் கள்ளுண்டு உலகிலே மயங்கி கிடக்கிறோம். அதனால அருளிலே அந்த சிவனுடைய அந்த சிவானந்த தேரல் அதிலே மயங்கி நிற்க வேண்டும். அந்த தேரல் என்பது தேன் தெளிவுன்னு சொல்லுவாங்க. அந்த தேன், அந்த சிவானந்த தேன் அதிலே மயங்கி நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கள்ளுண்ணமையை கொண்டு போய் சிவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். எதுல நம்ம மயங்குறோம், எதுல மயங்கி கிடைக்கிறோம், எதுல மயங்க கூடாது என்பதை பிரிச்சு காட்டுகிறார். இன்னொரு முறை அந்த பாட்டை படிக்கலாம். படிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். கழுநீர் பசு பெரில் பின்கயத்தேரா கழுநீர் விடாயுத்தங் காயம் சுருக்கும் முழுநீர் கல்யுண்டோர் முறமையகன்றோர் செழுநீர் சிவந்தன் ஆனந்த தேரலே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அப்ப அந்த சிவானந்த தேரலே மயங்க வேண்டும். அதை மாற்றிவிட்டு கல்லிலே மயங்கி திரிந்தால் உலகிலே முறை தவறி நடப்போம் என்ற செய்திய இந்த கல்லுண்ணாம் என்ற முதல் பாட்டுல சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. உலகியல் ஒழுக்கம் அது. நன்றி. சித்தம் குன்றத்தூர் உமாமாவாங்க, அதுக்கப்புறம் காயத்ரி அம்மா. சிவானே பாத்திரு சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவர் இறைவா போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றியா. சித்தம் திருமூலர் திருவடிகளை போற்றி. சித்தம் உருக்கி சிவனம் சமாதியில் ஒத்த சிவானந்தத்து ஓவாத தேரலை சித்தம் உருக்கிய சிவாம் ஆம் சமாதியில் ஒத்த சிவானந்தத்து ஓவாத தேரலை சுத்த மது உண்ண சிவானந்தம் விட்டிடா நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே சுத்த மது உண்ண சிவானந்தம் விட்டிடா நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே. சிவானம் பார்த்துட்டோம். இப்பதான் அந்த டாஸ்மார்க் அது இதுல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, காலையில இருந்த உடனே தென்னை மரத்தையும் பழமரத்தையும் தேடி போவாங்க. அங்கதான் கல் இறக்கும், அதை குடிச்சிட்டு ஆட்டம் போடுவாங்க. நாட்டுல கடல் நடக்கும். அதனால நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே என்று அந்த அந்த தென்னங்கள்லையும் பழங்கள்லையும் உண்டு மயங்கி கிடப்ப உலகிலே மயங்கி கிடப்பதை விட அருளிலே சிவானந்தத்தரிலே மயங்க வேண்டும் என்று நம் திருமூல நாயனார் நமக்கு உபதேசிக்கிற மாதிரி அமைந்த பாடல். சித்தம் உருக்கி சிவமாம் சமாதியில் ஒத்த சிவானந்தத்து ஓவாத தேரல். அதுதான் உண்மையான தெளிவு. தேரல் என்றால் தெளிவு என்றும் தேன் என்றும் சொல்லுவார்கள். அந்தலே நாம் தெளிவு பெற வேண்டுமோ தவிர அந்த உலகிலே கல்லுண்டு மயங்கி கிடக்கூடாது என்ற செய்திய அது அந்த காலத்துல தென்னங்கள்ல பண்ணங்கள்ல ஈச்சங்கள்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப அது வெவ்வேறு மாதிரிலாம் போயிடுச்சு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. காமமும் கல்லும் கலதுகட்கே ஆகும். மூணாவது பாட்டு. சொக்கம்பலமா. பாடுமா. தர்ஷனா. காமமும் கல்லும் கலித்திக்கேயாக்கும் மாமலமும் சம எத்துள்ளி மயலுறும் போமதியாகும்
புனிதன் நினையடி ஓமய ஆனந்த தேரல் உணர்வுண்டேன். சிற்றம்பலம். நன்றி ஐயா. நம்ம உலகில் எதுல மயங்கி கிடக்கிறோம்? காமத்தினாலும் கள்ளினாலும் மயங்கி கிடக்கிறோம். ஆனால் எதுல மயங்க வேண்டும்? ஓமய ஆனந்தத்தருளே மயங்க வேண்டும். ஓங்காரத்திலே மயங்குதல் தான் ஓமய ஆனந்த தேரல். அந்த ஓம் என்ற சொல் நம்ம என்ன பண்ணோம்? உலகிலிருந்து அருளியத்துக்கு நகர்த்து. அதான் ஆனா ஆன்மா நந்துதல்னா செலுத்துதல். அது எது செலுத்தும்? ஓங்காரம். அகரம் உகரம் மகரம் என்று சொல்லி இறைவனோடு சேர்ந்த அந்த உயிர்நிலை, அதுதான் நிட்டை கூடல். ஆவும் ஊவும் சேர்ந்தா ஓங்காரமாகும். அகரம் உகரம் மகரம். அந்த ஊ இம்மோட சேர்ந்தா வாழ்க்கை உம்முன்னு போயிடும். ஆனா இம்ம விட்டு அந்த உகரமாகியது அகரத்தோட சேர்ந்தா ஓன் ஆகும். அல்லல் பெறவருப்பானே ஓ என்று அந்த ஓமய ஆனந்த தேரல் உணர்வை உள்ள வேண்டும். அதை விட்டு நாம் அந்த கல்லுல மயங்கி கிடக்கூடாது என்ற செய்தியை சொல்ற பாட்டு. அந்த கல்லு நமக்கு என்ன பண்ணும்? காமத்தை உண்டாக்கும். அதனாலே நாம் உலக ஆசைகளிலே அழுந்தி கிடப்போம். அதனால ஆசை விட்டு அன்பு செலுத்த வேண்டும். அன்பு செலுத்துவதற்கு அடையாளம் இந்த ஓமய ஆனந்த தேரலாகிய சிவானந்த தேரல் என்று சொல்லி காட்டுகிறார் திருமூல நாயனார். வாழ்க வாழ்க. அடுத்து 4வது பாட்டு. ஐயா நான் கிரண் பாடட்டுங்களா ஐயா? சரி சரி, நீ பாடுறது அப்புறம் சொக்கம்மா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாமதோர் தாமும் மது உண்டு மால்பவர் காமதோர் காம கல்லுண்டு கலங்குவ ஓமதோர் உள்ளொலிக்கு உள்ளே உணர்வர்கள் நாமதோர் அன்றே நனுக்குவார் தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாமத்தோர் தாமும் அது உண்டு மாழ்வரு. அந்த காலத்து மழை அது பழகம். இவன் கள்ளு குடிப்பான். ஆனா கள்ள கொண்டு போய் சும்மா குடிச்சா எல்லாம் திருட போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண, அதை கொண்டு போய் சாமியாண்ட வச்சு அம்மனுக்கு படைக்கிறேன்னு சொல்லி அம்மனை படைச்சிட்டு குடிச்சிருவான். வாமம் என்பது இடப்பாகம். இடப்பாகம் பெண்மை சக்திக்குரியது. ஆனா சக்தி வழிபாட்டுல கள்ள கொண்டு வச்சு அதை சாமி படைச்சு குடிச்சுறேன்னு சொல்லி அந்த காலம் சொல்லுவான்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்துறாரு நம்முடைய திருமூல நாயனார். வாமத்தில் தாமும் அது உண்டு மாழ்வரு. அது நம்ம உலகிலே செலுத்தும் அந்த சக்தி வழிபாடு கிராம தேவதை வழிபாடு. அந்த கிராம தேவதை வழிபாட்டுல கள்ள படைக்கிறேன், இறைச்சை படைக்கிறேன், அத்தை படைக்கிறேன், இத்தை படைக்கிறேன்னு சொல்லி நம்மளை உலகியலை அழுத்துவதற்காக அது அருளியல் பேரை சொல்லி உலகியலை அழுத்துது. அதனால அத சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அததான் அந்த மணிவாசக பெருமான் வேண்டான்னு பாடினார். எச்சத்தால் சிறு தெய்வம் எத்தோமல்லோம். ஏன்னா அந்த கல்லுன்ற பழக்கெல்லாம் வந்துடுறதுக்காக அப்படி சொன்னாரு. பச்சைத்தாள் அறவாட்டி படசடையாய் பாடமலர் எச்சத்தால் சிறு தெய்வம் ஏத்தாதுன்னு சொன்னார். அது அந்த சிறு தெய்வ வழிபாட்டை தான் அந்த வாமத்தோர் மது உண்டு கழிப்பர். அதனாலே காமமாகிய ஆசையிலே அழுந்துவர். அதை விட்டு ஓமமாகிய ஓம் என்று சொல்கிற அந்த ஓமத்தோர் உள்ளொலி ஓங்கார உள்ளொலியினாலே சிவானந்த தேரலை பெருக்குதல் என்று அந்த கல்லுண்ணாலை கொண்டு போய் சிவத்தை சேர்த்த. வள்ளுவர் கூட கல்லுண்ணாவை பாடினாரு. அது உலகியல் நிலை அவர் பாடினது. ஏன்னா நீ மயங்கிடாதப்பா, ஆசையில் அகப்படாத, அன்பா இருக்கணும், அன்புடைமைக்காக ஆசையை விட்டு விட முடியாது அவர் சொன்ன கல்லுண்ணாமை வேறு. அப்படியே நம்ம திருமூல நாயனார் செய்கிற அந்த கல்லுண்ணாமை வேறு. இவர் என்ன பண்ணாரு? இதுல மயங்கி கிடக்காம நீ என்ன பண்ண, சிவானந்த தேரலைய மயங்கி கிடக்க வேண்டும் என்பதை ஓமத்தோர் உள்ளொளிக்குள்ளே உணர்வர்கள் நாமத்தோர் அணுகுவர் என்று நாமமாகிய அந்த திருநாமமாகிய பெருமானுடைய அஞ்செழுத்திலே நணுக வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. 5வது பாட்டு சொக்கம்மா. குழந்தைகளுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க. வாழ்க வாழ்க. குழந்தைங்க பாடணும். ஆமா, மழை சொல். இப்ப சொக்கம்மாடைய முதுமை சொல். உண்மை ஊரார் புனரார் பசு பாசம் வல்லன்மை நாதன் அருளினன் வாழ்வுற்றார் தெல்லுண்மை ஞான சிவயோக சேரூரா கல்லுண்ணும் மாந்த
கருத்தறியாரே ஞான சிவயோகம் சேரூரார் கள்ளுண்ணு மாந்தர் கருத்தறியாரே. திருச்சிற்றம்பலம். அனைவரும் வணங்குறையா. நன்றி. கள்ளுண்ணும் மாந்தரு கருத்தறியாரே. காலகத்தால வந்து தன்னமர்த்தியம் பரமர்த்தியம் ஈச்சவரத்தையும் திருவு அங்குகிற கள்ள உண்டு உலகிலே அழிந்து கிடக்காமல் அதுல ஆசையிலே பட்டு ஆசையிலே அகப்பட்டு துன்பத்திலே திளைத்து அந்த அந்த ஆசையில அகப்படன்னு சொல்லி துன்பத்திலே துவழ்ந்து விடுவார்கள். ஏன்னா கல்லுண்டா துவண்டுதானே போகணும். அந்த அந்த துவடு அந்த இது இல்ல துவண்டு போதல் இல்லாமல் அதற்கு மாறாக என்ன பண்ணணும்? வள்ளன்மைநாதன் அருளின் வாழ்வுறார். அவர்கள் சிவன் நினைக்கல, ஆனா அந்த சிவானந்த தேரலே மயங்க வேண்டும். அல்லதா சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மன் என்று அந்த பெருமான் நினைத்த சிவானந்த தேரலை முழுகல் வேண்டும், கல்லிலே முழுகக்கூடாது என்ற செய்தியை சொல்ற பாட்டாக சொல்றார். இதோட நிறுத்திக்கலாம். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். மணி 6:20 மிச்சம் விட்டு போனோம்னா அந்த இது பாடி முடிச்சிடலாம். பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம். திருக்கோயில் அடைப்பித்தல் வாழ்த்து. காந்திமதி ஐயம்மா அவங்க. சிவாய நமங்க ஐயா. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி. பொன்னூசல் எத்தாவது பாட்டு சொல்லுங்க. பொன்னூசல் எத்தாவது பாட்டியா? ரெண்டாவது பாட்டு காந்திமதி அம்மா அவங்க. ரெண்டாவது பாட்டு படி. என்ன பாட்டு ஐயா? எத்தனாவது பாட்டுமா? 8-16-2. சரிங்க. மூன்றங்கு இலங்கு நயனத்து. மூன்றங்கு இலங்கு நயனன் தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணாமலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்தங்கு உன் தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கோன் தங்கு இடை மருது பாடி குல மஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ கோன் தங்கு இடை மருது பாடி குல மஞ்சை போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். கதவும் அடைக்க. வாங்க சங்கர் ஐயா வாங்க. அடுத்தது வாழ்த்து தாமோதர் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை. விடியல் வணக்கம். விடுமின் வெகுளி வேட்கை. நன்றிங்க நன்றிங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெரும் சாத்து. ஆடியோ வரலையா? போட்டுமா? பாடியா முன்சாமியா. விடுமீன் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமீன் அடைவோம் நாம் போய் சிவபுரத்து அணியார் கதவது அடையாமே புடைபட்டுருகி போற்றுவோம் புயங்கள் நாள்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வாழ்த்து. வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருமண பிள்ளைகள திருமூலர் வாக்காலையான வாழ்த்து. வாழ்க. நன்றி நன்றி. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். வண்ணம்
வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. ஒன்று கண்டீர் உலகுக்கொரு தெய்வமும் ஒன்று கண்டீர் உலகு கொயிராவது நன்று கண்டீர் இனி நமச்சிவாய பழம் தின்று கண்டீர் இது தித்தித்தவாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. எது பழம்னு கேட்டா நமச்சிவாய பழம்னு சொன்னாரு. வாழ்க வாழ்க. நன்று கண்டீர் நமச்சிவாய பழம். பெருமானுடைய திருநாமந்தான் நமக்கு பழம். அந்த பழத்தை உண்டால் நாம் சிவானந்த தேரலே முழுகலாம்னு சொல்லி காட்டுறார் நம்முடைய தாமோதரனார். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. ஐயா 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 அடியன் கேக்குது ஐயா வாய்ஸ்? சொல்லுங்க. நீங்க பாடினே பாட்டு பாதியில நின்றுச்சு, ஆடியோ வரலையா? சரி பரவாயில்ல. மண்ணில் நல்ல ஒண்ணு பாடுறேன். அந்த இது திருக்கடா முன்சமையா பாட்டார் பாட்டு. நீங்க வாய்ஸ் பரவாயில்ல. வேணா சொல்லுங்க. ஆரிரு தடந்தோல் வாழ்க பாடுங்க. ஆரிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாரிய வள்ளி வாழ்க வாழ்க சீரடியா எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி. வாழ்க 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 வாழ்க. அடுத்து வாழப்பாடி சித்ராமா வாங்க. சிவாய நமங்க ஐயா, எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஐயா. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. அவங்க பாட்டுங்க ஐயா, அப்படின்னு அடுத்தது பாடுறேன். வாங்க வாங்க மகேஸ்வரியம். மகேஸ்வரியமா வாங்க. சிவாய நமங்க ஐயா. வாங்க சாமி வாங்க வா. என்ன பாடல் ஐயா? 8 பேர் இருக்காங்க, யார் வேணாலும் படிக்கலாம். வாங்க. என்ன பாடல் ஐயா? முடிஞ்சிச்சு. வாழ்த்து சொல்லுங்கம்மா, வாழ்த்து சொல்லுங்க. வான்முகில் வளாது பெய்க பாடுங்க. வான்முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். வாங்க வாழப்பாடி சித்திராமா வாழ்க. அந்த திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களை வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் ஐயா. நன்றிங்க. வேற யாராவது படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? படிச்சுக்கலாமா? சிவாயன். திருச்சிற்றம்பலம். கௌசல்யம்மா என்ன பாடுறீங்களா? திருச்சிற்றம்பலம். சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தனக்கும் பழிப்பவர் தனக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எருக்கும் பொறுப்பையும் நினைக்கும் நிகழ்ப்புகழ் உரைக்கும் செயல் தாராய் தன 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 தன் திமி 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 தின் தகு 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 தன் தனபேரி
தடுட்டுடுட்டுடுட்டுன் தன துணி முழக்கும் தலத்துணன் நடக்கும் கொடு சூரர் சினத்தயம் உடற் சங்கரித்தமலை முற்றும் சிறு தெரி கொளுத்தும் கதிர்வேலா தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தன் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. நாங்க தான் நன்றி சொல்றோம். குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சிவசிவா. நன்றி நன்றி நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாமா? அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய 10ஆம் திருமுறையில் திருமந்திரம் என்ற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை திருவடி பணிதல் நிட்டை கூடல் என்கிற தலைப்பின் கீழும், பிறகு 8 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சியிலும், பிறகு 9:50க்கு அகப்பூசையிலும் ஆத்மார்த்த பூசை என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தொண்ட தொகை பாடி பொன்னூசல் பாடி ஆத்மார்த்த பூசையிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பயன்படும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நவின்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா நடராஜா.